பொதுவா ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த படம் தரமா தான் தெரியும். எப்படி தரமான மேக்கிங். ஆனா ஆடியன்ஸா உட்காந்து பார்க்குற நமக்கு தான் தெரியும் அந்த படம் நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. என்னதான் ஸ்டார் படத்துல வர கவின் மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மள ஹீரோவை நினைச்சு ரசிச்சுக்கிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் நம்ம அருமை பெருமை என்னன்னு. வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. அப்படி நான் நல்லா தான் நடிக்கிறேன், நல்ல கதையை தான் எடுத்துட்டு இருக்கேன், நல்ல மேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எடுத்த படம் தான் இது. படத்தோட பேரு மிஸ்ஸஸ் தமிழ், அதாவது திருமதி தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அட்டே மச்சான், இவர் நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்டா. இவர் தேவயானியோட ஹஸ்பண்ட் தானே? அப்படின்னா அந்த படத்துல தேவயானி இருக்கணும்ல. தேவயானி 1 இல்ல 2 இருக்கிறாங்க. அப்ப ராஜ் ஆரம்பிக்கலாமா? அவன் திரும்ப மாட்டான். படம் ஆரம்பிச்சதும் பொத்துனாப்புல இருந்த கேட்டை உதச்சு பொத்தான கழட்டி விட்டு வராரே, இவர் தான் நம்ம ஹீரோ. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க. அப்படியே போடுறாங்க. செந்தமிழ், தேன்தமிழ், பைந்தமிழ், அன்னைத்தமிழ், பிள்ளைத்தமிழ், மழலைத்தமிழ், சங்கத்தமிழ், தங்கத்தமிழ், காவியத்தமிழ், ஓவியத்தமிழ், இத்தனை தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஊரிலே திருமதி தமிழ் வாழக்கூடாதா? ஓ, டைட்டில் போட்டாங்களா? மறுபடியும் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அது சும்மா சும்மா. ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு ஐயர் ஓமம் வளர்த்து கொண்டிருக்கிறார், இன்னொரு புறம் நம்ம ஹீரோ சார் போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்கி கொண்டிருக்கிறார். அதுவும் சாதாரணமாலாம் இல்ல, பறந்து அடி வாங்குறாரு. பறந்து அடிக்கிறவன் தான்டா ஹீரோ, பறந்து அடி வாங்குறவங்களாமா ஹீரோ. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அண்ணே, பப்ளு அண்ணே, நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் தான்ப்பா ஹீரோ அடி வாங்குவார்? அவர் அடி வாங்குறது என்னால் பார்க்க முடியலப்பா. இன்ட்ரோ சீனுங்கிறதுனால அவனுங்க அடிச்சட்டில நான் வாங்கிக்கிட்டேன். இன்ட்ரோ முடிஞ்சிருச்சுல, இனிமே எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. வேணாம், அவர் அடியே வாங்க சொல்லு. அவர் அடி வாங்குறதான் பார்க்க முடியலன்னு பார்த்தா அடிக்கிறத சுத்தமா பார்க்க முடியல. அப்புறம் நம்ம ஹீரோவை அடிச்சு துவச்சி மூட்டை கட்டி கொண்டு போய் கடற்கரை ஓரமாக போட்டு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம பப்ளு அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு கலவி கற்றுக்கிட்டு கண்ணி கிழிஞ்சர்லான்னு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு ஃபோனு, வெளியே வட வெங்காயம். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரைனேஜ்லேருந்து டைரக்ட் ரூட் பிடிச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு. பீச் ஓரமாக கொண்டு போய் போட்டவர் பிசிட்டிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி வந்திருக்காரு. டேய், இந்த கப்புலையும் காரில் உட்கார வச்சுட்டு வந்துக்கிறீங்களே, நீங்கள் பெரிய ஆளுங்கடா. தமிழ் சாக மாட்டேன்டா. கொஞ்சம் தள்ளி நில்றா, நாத்தத்துல நான் செத்துற போறேன். இந்த நாத்தம் தான் இனிமே உன் வாழ்க்கை. நம்ம ஹீரோயின் கட்டாய கல்யாணம் பண்றீங்க, உனக்கு கலவி கத்து தர மாட்டேன்னு போய் கதவை சத்திக்கிறாங்க. மனோகர், அது யாரு? தமிழ். காதலிக்க அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிற இந்த தமிழ் யாரு? எதுக்காக நம்ம பப்ளு ஹீரோயினை கட்டாய கல்யாணம் பண்ணாரு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பிளாஷ்பேக்கு போகணும். வாங்க போயிட்டு வந்துருவோம். ஃபிளாஷ்பேக். ஹலோ 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 லோ. ஏய், யார் அது? நம்ம தேவயானி இருந்துகிட்டு யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலான்னு கேட்குறாங்க. பொண்டாட்டி தானே? மாமா பொண்ணு. நிஜத்துலையா? இல்லை, படத்தில். இவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னதுக்கு போன வருஷம் வந்தப்போ பிடிச்சனே அப்படி கண்டுபிடிக்கட்டுமா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்தப்போ பிடிச்சனே அப்படி பிடிக்கட்டுமான்னு இருக்காரு. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. நம்ம ஹீரோவும் தேவயானியும் லவர்ஸ். ஐயோ, அது ஒரு பொண்டாட்டி. பப்ளு, தொப்புல பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன், பேசாம. இப்ப நம்ம தேவயானி இருந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாட்டு எழுதி தாங்க மாமான்னு கேக்குறாங்க. அவரும் தமிழை பத்தி ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருது. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டியாச்செல்லாம். கட் பண்ணா நம்ம ஹீரோ மெட்ராஸ்ல வந்து இறங்குறாரு. இரு இவர் இறங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்குமே. ஆளை பாரு மூக்கு முடியுமா? அதாவது இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்க. அதுல வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு மன்மத குஞ்சி. அம்மா, அந்த கடவார எடு. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வாடகைக்கு ஒரு வீடு தேட போறாங்க. டூலெட் போர்டை பார்த்துட்டு உள்ள போய் ஐயா வீடு இருக்குதான்னு கேட்க போனா, வாங்க மாப்பிள்ள, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. அதாவது ஒரு பர்ஸை வந்துட்டு கீழே தொலைச்சிருவாராம்.
அந்த பர்ஸை தூக்கிட்டு போய் காசு இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்காம 2 பேரும் உட்காந்து மூக்கு பிடிக்க திம்பானுங்களாம். பில்லை எப்படி செட்டில் பண்றதுன்னு தெரியாம அதுக்குள்ள இருந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு போய் பொண்ணோட அப்பா கிட்ட கொடுத்துருவாங்களாம். இப்படி தாங்க இவர் மாப்பிள்ளையானாரு. பொண்ணு பார்க்க வந்ததா நினைச்சு இந்த பிள்ளையும் கனவுல கல்யாணம்லாம் பண்ணி குழந்தை பெத்து அந்த குழந்தை ஒண்ணு கிடைக்கிற வரையிலும் கனவு கண்டுட்டு இருக்கோம். குழந்தை அவர் பேட்டில ஒண்ணுக்கு போயிடுச்சான். ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு பெரியவரை பார்க்கறதுக்காக போறாங்க. இந்த கேரக்டர் பத்தி சொல்லணும்னா இவர் லாயருக்கெல்லாம் லாயர், பெரிய லாயர். நிறைய லாயர் இவர்கிட்ட தான் வந்து அட்வைஸ் கேட்பாங்கன்னா பாருங்களேன். இப்போ கூட ஒரு லாயர் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இத படி B10. விபத்து விபத்து. ஓஹோ. அம்மா காபி தரேன்னு சொன்னியம்மா. அந்த லாயர் வந்து என்ன சொல்றான், சார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாரு, அதை விபத்துன்னு சொல்லுன்னு சொல்றாரு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. அடி தேங்காய் மாட்டேனுங்களா, ஆக்சிடென்ட்னாலே விபத்து தாண்டா, இதுக்கு ஒருத்தங்கிட்ட போய் கன்சிடர் பண்ணுமா? இந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படியே நீங்க ட்விஸ்ட் கொடுத்துட்டாலும் நாங்க அப்படியே ஷாக் ஆயிரும் பாருங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எங்க போறதுன்னு தெரியாம உட்காந்து ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. டேய் இதுவே ஒரு பிளாஷ்பேக் தாண்டா, அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கா? சார் ஸ்கிரீன் பிளே சார், ஸ்கிரீன் பிளே பைத்தியகர்த்தனம். பிளாஷ்பேக்ல நம்ம தேவயானி நம்ம ஹீரோவை சேம் பப்பி சேமா பாத்துறாங்க. ஆயுதம் செய்வோம் படத்துல சுந்தர் சி மாம்ஸ் நம்ம அஞ்சலியை பார்த்த மாதிரி இதுல தேவயானி ஹீரோவை பாக்குறாங்க. ஏங்க அவங்க தான் கல்யாணம் முடிஞ்சோடனே பாத்துருப்பாங்களே, இது என்ன புதுசா? இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன பின்னழகு என்ன. அப்புறம் நம்ம ஹீரோ மில்லோரியில ஒரு சோழியா போயிட்டு வரன்ட்டு போறாரு. நம்ம ஹீரோ இப்படி கதை சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருது. அங்க போய் நம்ம ஹீரோ பேசுற இங்கிலீஷ்லாம் தாங்க முடியலடா ஐயப்பா. We are not terrorists. We have not broken the any laws of the land. We have not worked against our India. We are not involved in any illegal activities. Excuse me. He is coming here, Raj. Hey guys, what's up? ஏன்டா அட்டபூச்சி வாயா. அதுக்கப்புறம் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை விட்டுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஹீரோவுக்கு வீடு கிடைக்கல, அங்கேயே தங்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோயினுக்கு இவன் வந்துட்டு நம்மள பார்க்க வந்த மாப்பிள கிடையாது, இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. என் இதயத்தை கொண்டா தூ ஃப்ராடு கரப்பையா. இருங்க நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளுங்க. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். வலிக்கவே இல்ல பாத்தியா. நம்ம ஹீரோவோட அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க மாமா தான் ஹீரோவை வளர்த்துறாரு. அழுந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஜோதியை பாருடா, இவன் பொண்டாட்டிடா. சின்ன வயசுல இருந்து அந்த பிஞ்சு நெஞ்சில இவன் பொண்டாட்டி இவன் புருஷன்னு சொல்லி 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 கடைசியில வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா மாமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அது வந்துடுது. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தோமா, எவ்வளவு நேரம் தான் பால்கனியில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறது, பசிக்கும் இல்லடா. டே கதை கேட்டுக்கு இருக்கணுங்களா, போய் சோறு வாங்கிட்டு வாங்கடா. அந்த சோறை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாருங்க. தம்பி கூட்டத்துல எவனோ ஒருத்தன் வலுக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு கலாச்சிட்டான் தம்பி. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள். இப்போ போன வாரம் ஃபுட் ஆர்டர் போட்டிருந்தோம்ப்பா, டெலிவரி பாய் கூட இப்பெல்லாம் டெலிவரி பண்ணலப்பா. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி ரிட்டன் வராரு. அந்த இடத்துல போடுறாங்க தொடரும் அப்படின்னு. டேய் அப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது சீரியலா? கிட்டத்தட்ட அப்படிதான் பாஸ். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வீட்டுக்கு இவர் மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே வேற ஒரு சம்பந்தம் வந்துருச்சு. அப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம பப்ளு அண்ணன். அதாவது நம்ம அண்ணனுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரிக்கு முன்னாடி இருக்கிற இடம் பூரா நம்ம ஹீரோயின் மேல இருக்குது. அதை எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு இருக்கிற லேண்ட் அவங்களுக்கே தெரியாம இருக்குது. அந்த லேண்டை வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படிங்கறதுனால நம்ம பப்ளு அண்ணன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டா அந்த லேண்டு நமக்கு தானே சொந்தம்னு வந்துட்டாரு. நம்ம ஹீரோவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கல்யாணத்துல பால் பாக்கெட் போடுறவன்ல இருந்து பான்பிராக் வரையிலும் பேசி பார்த்துட்டாரு. ஒருத்த நம்ம சீலிய அடே இவனுங்கிட்டலாம் போய் சொன்னா எப்படிரா, நம்ம போய் டைரக்டா பப்ளுவோட அப்பா கிட்டே பேசிடுவோம்னு சொல்லி போறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான், இவன் பின்னாடி பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கே, இவனை போய் முடிச்சு கட்டிட்டு வாங்கடா அப்படின்னு ஆளுங்களை அனுப்புறாரு. அவனுங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கட்டை எடுத்து கபாலம் கலங்குற அளவுக்கு அடிச்சு முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்க அப்பா முன்னாடி போடுறாரு. ஹீரோவை ஏதாவது பஞ்சு பேசியா? நான் உங்களுக்கு எதிரி இல்லைங்க, நீங்க பேசி நடத்த இருக்கீங்களே ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு எதிரி. நட்பு தான் முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அப்புறம் கல்யாண நாளும் நெருங்கி வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஒன்னும் நடக்கல, கல்யாணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைட்டு, சாக்கடைக்குள்ள எந்திரிச்சு வந்து அடுத்த வீட்டுல கம்பியை போட்டு சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. நம்ம ஹீரோ சாதாரண பீடாவை மென்னு துப்புனாலே அது பிளேட் ஆகுண்டா. அப்படி
நம்ம ஹீரோ நேரா வில்லனோட வீட்டுக்குள்ள போய் மேல படியேறி போய் ஹீரோயினோட கதவை தட்டி உள்ள போயிடுறாரு. கல்யாணம் பண்ணது நானு, கசமுசா பண்றது அவனா? அதுக்கப்புறம் ஒரு வழக்க போட்டு வாய்தா மேல வாய்தா வாங்கி வாதாடுவாங்க. இந்த வழக்க போடுறதுக்கு ஐடியா கொடுத்ததே அந்த பெருசு தான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த பெருசு வந்துட்டு செத்து போயிடுறாரு. அந்த பெருசு ஒரு போட்டோ வச்சிருந்தாரு. அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா இவரோட அம்மா. அப்ப ஒரு வகையில இந்த பெருசு எனக்கு அப்பனா. ஒரு மரத்தடி வக்கீல் பேச்சை கேட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க, அந்த வக்கீல் மண்டைய போட்டான். ஏய், நம்ம ஹீரோவுமே லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான்டா. ஆனா அவரு வாதாட மாட்டாரு, தேவயானி தான் வாதாடுவாங்க. மேடம், நீங்க பாக்குறதுக்கு எங்க மாமா பொண்ணு ஜோதி மாதிரியே இருக்கீங்களே, இவருதான் உங்க மாமாவா? இவரு தான் எனக்கு அப்பா. இவர் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணல, ஆனா கர்ப்பம் மட்டும் ஆக்கிட்டாங்க. அப்பப்ப என்ன பாக்குறதுக்காக வந்து போவாரு. உங்களே யாருக்கும் தெரியாதுப்பா. இட்லியோட டேஸ்ட் இட்லியில கிடையாது, அதை தொட்டுற சட்னியில தான் இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம யார் கூட வாழ்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சந்தோஷம். இந்த கோர்ட்ல சீன்லாம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கேளுங்களேன். நம்ம எதிர்கட்சி வைக்கல நம்ம ஹீரோயினை திருமதி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கே ஒரு வாய்தாவை போட்டு வாதாடிட்டு இருப்பாங்கன்னா பாருங்களேன். அப்படி இப்படின்னு விசாரிச்சு ஹீரோயினுக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, அது ஒரு பலாத்காரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா இந்த ஹீரோ போயிட்டு இருக்கும் போது ஒன்னு சொன்னா, அங்கதான் நான் ஷாக் ஆயிட்டேன். நான் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிடுங்க. அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. இந்த கருமம் பிடிச்ச படத்தை நான் உட்காந்து பார்த்ததுக்காகவே நீங்க ஒரு லைக்கை போட்டு போவீங்கன்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். பை பாய்.